சற்று முன் திடீர் திருப்பம். திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திமுகவில் இணைவதற்காக அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா திமுகவில் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முடிவால் அதிருப்தி அடைந்த தன்னை திமுகவில் இணைத்து கொள்ள அன்வர் ராஜா முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றவே முடியாது என இவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் சிறுபான்மை சமூகத்தின் முக்கிய தலைவராக கருதப்படும் அன்வர் ராஜா அதிலிருந்து விலகுவதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கட்சியின் அமைப்பு செயலாளரான அன்வர் ராஜாவை கட்சியில் இருந்தே நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுப்பதாக வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம். முன்னதாகவே சசிகலாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஏற்கனவே அன்வர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். பின்பு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று செயல்பட விருப்பம் தெரிவித்து வருத்தம் தெரிவித்ததால் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டார். கன்னியாகுமரியை சேர்ந்த இவருக்கு அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பாஜக கூட்டணியால் எழுந்த சர்ச்சையால் மீண்டும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அன்வர் ராஜா. அதிமுகவில் தீவிரமாக செயல்பட்டு வந்த அன்வர் ராஜா மண்டபம் பஞ்சாயத்து யூனியன் தலைவராக 1986ஆம் ஆண்டு தொடங்கி 1991ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். அதன் விளைவாக ஜெயலலிதாவின் கவனத்தை ஈர்த்து 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே அவருக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வென்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வானார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதே மன்றக்குழு, வெளியுறவு, சிறுபான்மை விவகாரங்கள் போன்ற பல்வேறு குழுக்களில் அன்வர் ராஜா இடம்பெற்றிருந்தார். கூடுதலாக அவர் தமிழ்நாடு வக்ஃப் போரத் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். ஆரம்பம் முதலே அதிமுகவில் இருந்த அவர் கட்சி கொள்கைகளுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு நவம்பர் 30, 2021 அன்று கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து ஆகஸ்ட் 4, 2023 அன்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் அன்வர் ராஜா தன்னை இணைத்து கொண்டார். இந்த நிலையில்தான் திமுகவில் இணைய அக்கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் உடனடியாக அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா நீக்கப்பட்டார். அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தால் சிறுபான்மை வாக்கு வங்கி வலுப்படும் எனவும் அது அதிமுகவின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அன்வர் ராஜா. மேலும் பாஜக கூட்டணி அதிமுகவை விரைவில் அழித்துவிடும், எடப்பாடி கட்சியிலிருந்து நீக்கிவிடும் என்றெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதன் பெயரிலே எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் விரிசல் ஏற்படும் வகையில் பேசியதாக கருதி அன்வர் ராஜாவை அதிமுக கட்சியில் இருந்து நீக்கியதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் கோபமடைந்த அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவுடன் இணைய உள்ளதாகவும் ஸ்டாலின் இதற்காக மிக உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.